வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்எஸ்சி சிஜிஎல் 2025ஓட மேக்ஸ் ஸ்ட்ராட்டஜி. ஸோ எப்படி வந்து ஸ்மார்ட்டாக நம்ம மேக்ஸை வந்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணி நல்ல மார்க் வாங்குகிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டயர் 1, டயர் 2. டயர் 1ல் வந்து 25 கொஷின் வரும், டயர் 2ல் வந்து 30 கொஷின்ஸ் வரும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து போத் ப்ரிலிம்ஸ் அண்டு மெயின்ஸ் ரெண்டுக்கும் சேர்த்து தான். நீங்கள் எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் சரி, சிஜிஎலுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் சேர்த்து படிங்க. உங்களோட மெயின் ஃபோக்கஸ் மெயின்ஸாக தான் இருக்கணும். ஏன்னா அதுதான் வந்து நமக்கு செலெக்ஷனுக்கான எலிஜிபிலிட்டி. ஸோ இதில் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு 25க்கு 25, 30க்கு 35 ஸ்கோர் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். அவ்வளோ எஃபர்ட் நம்ம போட்டால் தான் நமக்கு மார்க் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பொதுவாக எந்த மாதிரி கொஷின்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஈஸி கொஷின்ஸ்லேருந்து ஆரம்பித்து மாட்ரேட் கொஷின்ஸ். ஸோ ரொம்ப டஃப்பான கொஷின்ஸ் எல்லாமே இந்த மாட்ரேட் கொஷின்ஸ்லேயே அடங்கிடும். அந்த அளவுக்கு தான் வந்து கொஷின்ஸ் இருக்கும். ஸோ எடுத்தோடனே நம்ம கான்செப்ட் என்னன்றது தான் தெரிஞ்சுக்கணும். ஸோ மேக்ஸ்னால் என்ன அப்படின்றது தெரிஞ்சால் தான் நம்ம அதுக்குள்ளே இருக்க விஷயங்கள்லாம் அப்ளை பண்ணி பார்க்க முடியும். அடிஷன்னா என்ன, சப்ட்ராக்ஷன்னா என்ன, மல்டிப்ளிகேஷன் என்ன, டிவிஷன்னா என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சால் தான் நம்ம வந்து அதெல்லாம் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த கான்செப்டை நீங்கள் படிக்கிறது ரொம்ப 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 முக்கியம். இந்த கான்செப்ட் படிக்கிறது நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக மேக்ஸில் நல்ல மார்க் வாங்க முடியாது, அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணவும் முடியாது. ஸோ இந்த கான்செப்டை நீங்கள் எவ்வளோ கரெக்டாக சரியாக புரிஞ்சுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களோட மேக்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறது இருக்கும். நெக்ஸ்ட்டு கேல்குலேஷன். கான்செப்டுக்கு அடுத்து முக்கியமான விஷயம் கேல்குலேஷன். இப்போ கடகடன்னு ஒரு பெரிய 5 லைனுக்கு ஒரு கொஷின் இருக்குது. இதை நம்ம வந்து கான்செப்டும் கேல்குலேஷனும் தெரிஞ்சிருந்தால் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ கேல்குலேஷனாக எப்படி டக்குன்னு நம்ம மைண்ட்லேயே உட்காந்து 1 + 1 2 அப்படின்லாம் எக்ஸாமில் போட்டுட்டு இருக்க முடியாது. 25 + 35 எவ்வளோ அப்படின்றது நம்ம வந்து மைண்ட்லேயே கேல்குலேட் பண்ணணும். ஸோ கேல்குலேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு ஸ்பீடு. மேலே சொன்ன 2 இதையும் நீங்கள் ஒழுங்காக பண்ணியிருந்தீங்க, ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பீடு வந்து கண்டிப்பாக வந்துடும். ஸோ முக்கியமாக கேல்குலேஷன் வந்து மைண்டில் கேல்குலேட் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சும்மா பென்சில் எடுத்து பேனா எடுத்து இதை மல்டிப்ளை பண்ணால் இது வரும் அப்படின்றத படாமல் 17 × 12 எவ்வளோ அப்படின்றத மைண்டில் கேல்குலேட் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ரொம்ப. ஸோ இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீட் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். நெக்ஸ்ட்டு 4th விஷயம் வந்து ஸ்கிப் பண்ணுறது. ஸ்கிப்பிங்னால் நம்ம ஒரு கயிறை போட்டு குதிப்போம்ல, அது கிடையாது. 10 கொஷின் இருக்க ஒரு குவிஸ் போகிறீங்க அப்படின்னா ஒரு 4வது கொஷின் வரப்போ இந்த கொஷின் கொஞ்சம் ஒரு மாதிரி டஃப்பாக இருக்குது, உங்களால் அந்த டைமுக்குள்ளே புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கொஷின் போங்க. அடுத்த கொஷின் ஈஸியாக இருக்கும். அடுத்த 2 கொஷின் தள்ளி இதே மாதிரி ஒரு கொஷின் வந்துச்சு அப்படின்னா இதை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கொஷின் போயிருங்க. ஸோ இந்த மாதிரி டைம் எடுக்கிற கொஷின்ஸ் இதில் நீங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே 2 நிமிஷம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த 2 நிமிஷம் வேஸ்ட்டு தான், ஆன்சர் வராது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இதில் வந்து 30 செகண்ட்ஸில் உங்களுக்கு இதை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த 1.5 நிமிஷத்தில் நீங்கள் 3 கொஷின் சால்வ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து ஸ்கிப்பிங். இது வந்து ரொம்ப 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 முக்கியம். கான்செப்ட் படிக்கிறதெல்லாம் அடுத்து இதை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ண கற்றுக்கணும். இது ரீசனிங்லேயும் சரி, மேக்ஸ்லேயும் சரி, இங்கிலீஷ்லேயும் சரி, ஜிகேலையும் சரி, இது எல்லாத்துலேயுமே அப்ளை ஆகும். அடுத்தது வந்து ஐடென்டிஃபையிங் கொஷின்ஸ். ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு சில கான்செப்ட் படிப்போம், ஒரு சில கான்செப்ட் நமக்கு வந்து ஒழுங்காக புரியாது, நமக்கு வந்து அது சுத்தமாக மண்டையில் ஏறாதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நம்ம வந்து எக்ஸாமில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இதுதான் வராதே, இதை நம்ம வந்து விட்டுட்டு போயிடணும், இது பண்ணால் நம்ம கண்டிப்பாக தப்பாக தான் பண்ணுவோம் அப்படின்றத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண கற்றுக்கணும். எந்த கொஷினை நம்ம போட்டால் நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணுவோம், எந்த கொஷினை நம்ம போட்டால் கண்டிப்பாக தப்பாக ஆன்சர் பண்ணுவோம் அப்படின்றது வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அதே மாதிரி அஸ்யூம் பண்ணாதீங்க, இதுதான் ஆன்சராக இருக்கும் அப்படின்றத அஸ்யூம் பண்ணாதீங்க, அக்யூரேட்டாக பண்ணுங்கள் மேக்ஸில். ஸோ அஸ்யூம் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து தப்பாகிறதுக்கான பாசிபிலிட்டி 50% இருக்குது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ அக்யூரேட்டாக ஆன்சர் வந்ததுக்கப்புறம் அதை வந்து ஆப்ஷனை கிளிக் பண்ணி அடுத்த கொஷின் போங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து பேசிக்காக நீங்கள் பண்ண வேண்டியது. இப்போ மேக்ஸில் வந்து அரித்தமெட்டிக் அட்வான்ஸ் அப்படின்னு
2 டைப்பாக பிரிப்பாங்க. ஸோ ஜாமெண்ட்ரி, ட்ரிக்னாமெண்ட்ரி, அல்ஜீப்ரா, மென்சுரேஷன் இதெல்லாம் வந்து அட்வான்ஸில் வந்து அரித்மெட்டிக்கில் வந்து பெர்சன்டேஜ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், ப்ராஃபிட் அண்ட் லாஸு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் வந்து அரித்மெட்டிக்கில் வரும். ஸோ இதுக்கு வந்து ரெண்டுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. அரித்மெட்டிக்கில் வந்து ஒன்றுக்கு ஒன்று இன்டர் கனெக்டடாக இருக்கும். ஸோ இப்படி படிங்க. இப்போ வந்து அரித்மெட்டிக்னு ஒரு கான்செப்ட் அரித்மெட்டிக் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் சாப்டர்ஸ் இருக்கும். அதுதான் வந்து பெர்சன்டேஜ், அப்புறம் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், அப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இந்த சாப்டர்ஸுக்குள்ளே டைப் இருக்கும். இந்த டைப் கொஷின்ஸ் பெர்சன்டேஜில் வந்து இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸு, பாப்புலேஷன் அப்படின்னு டைப் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி படிங்க. ஸோ இந்த மாதிரி அரித்மெட்டிக் அட்வான்ஸ் தான் இருக்குது, இதை நான் படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன்றதுக்கப்புறம் சாப்டர் வைஸை வந்து எடுத்து படிங்க. ஸோ சாப்டர் வைஸ்லையுமே இன்டர் கனெக்டடாக இருக்கும். எப்படின்னா இப்போ நீங்கள் பெர்சன்டேஜ் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்போ தான் புரியும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து அப்போ தான் புரியும். அதே மாதிரி ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைம் அண்ட் ஒர்க்கு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், ஸ்பீடு, அப்புறம் போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸு இதெல்லாமே ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இந்த மாதிரி பேசிக் கான்செப்டை வந்து ஃபஸ்ட்டு படிங்க. அதோட ரிலேட்டடாக இருக்க கான்செப்டை அடுத்தடுத்து படிச்சுட்டே இருங்க. அதே மாதிரி இப்போ உங்களுக்கு போர் அடிக்குது அப்படின்னா ஒரே இதை படிச்சுட்டு போர் அடிக்குதுன்னா இப்போ பெர்சன்டேஜில் ரிலேட்டடாக இருக்க கொஷின்ஸ் எல்லாத்தையும் படிச்சிங்கன்னா ஜாமெண்ட்ரி எடுத்துக்கோங்க. அப்படியே ஆல்டர்னேட்டாக படிங்க. ஒரு அரித்மெட்டிக்கு அட்வான்ஸு இந்த மாதிரி வந்து மிக்ஸ்அப் பண்ணி படிங்க. அப்போ தான் வந்து நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அரித்மெட்டிக் அட்வான்ஸை வந்து நீங்கள் இப்படி படிக்கலாம். இது உங்களுக்கு இதோட பெட்டரான மெத்தட்ஸ் தெரிஞ்சு அப்படின்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து அரித்மெட்டிக் அட்வான்ஸ் தான் படிக்க போகிறீங்க அப்படின்னா ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு எப்படி எந்த மெத்தடில் வந்து நம்ம அதை கற்றுக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கன்வென்ஷனல் அப்படி இல்லாட்டி ட்ரெடிஷ்னல் மெத்தட்னு சொல்லுவாங்க. நான் சொன்னேன்ல ஃபஸ்ட்டு கேல்குலேஷன்லாம் மைண்டில் வந்து போடுங்க அப்படின்னு. பட் உங்களுக்கு வந்து 11 + 37 இதை கூட்டினா 8, இதை கூட்டினா 48 இப்படி வருன்றது பேசிக்காக தெரிஞ்சிருந்தால் தான் அதை உங்களால் மைண்டில் போட முடியும். ஸோ அதுதான் இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட். ஸோ இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடை வந்து கண்டிப்பாக எல்லோரும் படிக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு பேசிக் கான்செப்ட் என்னன்றது புரியும். இதிலேருந்து தான் உங்களால் ட்ரிக்கு, ஷார்ட்கட்டு இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த அப்ரோச்சஸ் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கன்வென்ஷனல், ட்ரெடிஷ்னல் மெத்தட் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இது புரியும். ஸோ இப்போ 7 + 1 8 இது வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட். இதை நான் மைண்ட்லேயே சொல்கிறேன். 37 + 11 அப்படின்றது 48. இது வந்து ஷார்ட்கட். இவ்வளோதான் விஷயம். ஸோ இதை வந்து சம்ஸில் அப்ளை பண்ணுறப்ப டிஃப்ரெண்ட்டான சாப்டர்ஸ், டிஃப்ரெண்ட்டான டைப்ஸ் போகிறப்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ரெண்டாவது. மூணாவது வந்து ஆப்ஷனை வச்சு நீங்கள் வந்து கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். ஒரு கொஷின் இருக்குது, இதில் வந்து நீங்கள் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். எக்ஸோட வேல்யூவை ABCDன்னு உங்களுக்கு ஆன்சராக கொடுத்துட்றாங்க. இந்த வேல்யூவை நீங்கள் எக்ஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ தான் நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அப்படியே ரிவர்ஸில் போகணும். இந்த வேல்யூ எடுத்து எக்ஸில் போட்டு நம்ம இது சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்றத கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இதுதான் ஆப்ஷன் மெத்தட். இன்னொன்று வந்து ஆப்ஷன் எலிமினேட் மெத்தட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே ஈவன் நம்பராக இருக்குது. இங்கே இருக்கிறதுல 3 ஆப்ஷன் வந்து ஆட் நம்பராக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஈவன் நம்பர் எடுத்து சால்வ் பண்ணி பார்த்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இதான் ஆன்சர்னு டிக் பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் கொஷினை புரிஞ்சுக்கிட்டா, கான்செப்ட் தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு போதும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்து வந்து டைப் வைஸ் கொஷின்ஸ். இப்போ சாப்டருக்குள்ளே டைப் வைஸ் கொஷின்ஸ் இருக்கா? ஸோ அப்படி டைப் வைஸ் கொஷின்ஸை படிக்கிறப்ப உங்களுக்கு வந்து எக்ஸாம் அப்போ சரி ஓகே பெர்சன்டேஜில் இது இந்த டைப் கொஷின் இது நம்ம நல்லா பார்த்துருவோம், நம்மளால் இது ஈஸியாக அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுதான் வந்து இந்த டைப் வைஸ் கொஷின் படிக்கிறதுக்கு முக்கியமான காரணம். ஸோ இந்த டைப் வைஸ் கொஷின்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா புக்ஸு. கிரண் பப்ளிகேஷனில் வந்து SSC மேக்ஸுக்கு வந்து புக் இருக்குது. அப்டேட்டட் வெர்ஷனை வந்து வாங்கிக்கோங்க. அப்படி இல்லாட்டி பிடிஎஃபாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது பிடிஎஃபாக கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். பிடிஎஃப் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டெலிகிராம் சேனலில் லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதில் உங்களுக்கு சாப்டர் வைஸ் இருக்கும், அப்புறம் டைப் வைஸ் இருக்கும். ஸோ இந்த புக்கை வந்து மினிமம் 2 டைம்ஸ் இல்லாட்டி 3 டைம்ஸ் வந்து நீங்கள் சால்வ் பண்ணியிருக்கணும். மேக்ஸ் நல்லா படிக்கணும் அப்படின்னா மினிமம் 3 டைம்ஸ் இல்லாட்டி 2 டைம்ஸ் சால்வ் பண்ணியிருக்கணும். மேக்ஸிமம் 5 டைம்ஸ் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா வேறு எதுவுமே தேவையில்ல. நீங்கள் மேக்ஸில் கண்டிப்பாக 25க்கு 25 வாங்குவீங்க, 30க்கு 30 வாங்குவீங்க. ஸோ இது போக என்னென்ன புக்ஸ் இருக்குது அப்படின்னா ககனோட கான்செப்ட் கிங்னு ஒரு புக் இருக்குது. இது பிடிஎஃபாக இருக்குது, நம்ம சேனல்லே இருக்குது. நான் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.
இந்த கான்செப்ட் கிங்கில் என்ன இருக்கும் அப்படின்னா மெயினாக இதில் வந்து அட்வான்ஸ் மேக்ஸோட போர்ஷனை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ரிவிஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜாமெண்ட்ரி வந்து எந்த சம்ஸுமே இருக்காது, வெறும் கான்செப்ட் மட்டும் இருக்கும். அந்த கான்செப்ட்டை நம்ம ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா பஸ்ஸில் போகிறப்ப நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ பார்க்க நமக்கு வந்து அது மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். கொஷின்ஸை பார்க்குறப்ப அதை நம்ம டக்குன்னு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதிலே வந்து இவர் மெயின்ஸ்க்கு ஒரு புக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அப்புறம் ராகேஷ் யாதவ் அப்படின்னு சொல்லி அவரோட அட்வான்ஸ் மேக்ஸ் புக்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான். இதுக்கப்புறம் வந்து கிரண் மாதிரியே பினக்கிள்னு ஒரு புக் இருக்குது. இதுவுமே இந்த எஸ்எஸ்சி மேக்ஸ்ன்னு சொன்னால் இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினோட கம்பைலேஷன். ஸோ இதுக்கு முன்னாடி எக்ஸாம் நடந்திருக்கும்ல, அதோட கொஷின்ஸ்லாம் எடுத்து கம்பைல் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதுவுமே பிஒய்க்கியோட கம்பைலேஷன் தான். பட் ஏன் கிரண் புக் சொல்கிறோம்னா இதில் டைப் வைஸ் இருக்கும், இதில் டைப் வைஸ் இருக்காது, எக்ஸாம் வைஸ் இருக்கும். ஸோ இப்போ இதை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணலாம் இந்த புக்கு அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் பர்சன்டேஜ்னு ஒரு டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னா வீடியோஸ் பார்த்தே படிக்கிறீங்க. புக்ஸை வச்சு உங்களால் பெருசாக தெரிஞ்சுக்க முடியாது. மேக்ஸிமம் வீடியோஸ் பார்த்து கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு நீங்கள் புக்ஸு இந்த கிரண் புக்கை எடுத்து இதில் இந்த டைப்ஸ் இருக்குல்ல, இந்த டைப் எடுத்து உங்களுக்கு அந்த டைப் புரிகிற வரைக்கும் சால்வ் பண்ணுங்கள். நீங்கள் எல்லா கொஸ்டினையும் சால்வ் பண்ணணும்னு அவசியம்லாம் கிடையாது. ஸோ இந்த டைப்பை வந்து எப்படி கேட்டாலும் நான் பண்ணிடுவேன், இந்த எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நான் பண்ணிடுவேன் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்தாலே போதும். அடுத்து வந்து இந்த பினக்கிள் புக்கில் லாஸ்ட்டு 3 இயர்ஸோட பிஒய்க்யூ எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு தான் இந்த புக்ஸ் தேவைப்படும். கான்செப்ட் கிங்லாம் நீங்கள் பிடிஎஃபாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெயினாக கையில் இது ரெண்டில் மெயினாக கிரண் புக்கை நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கிறது நல்லது. இந்த பினக்கிள் பிடிஎஃபாகவே இருக்குது, அதை நீங்கள் வந்து பார்த்து கூட சால்வ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை வாங்கிக்கிறேன் அப்படின்னா வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லது. ஸோ இப்போ வந்து எப்படி இந்த மேக்ஸை வந்து ஸ்க்ராட்சிலேருந்து கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்றதான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோஸ் பாருங்கள். இப்போ வந்து யூடியூப் எக்கச்சக்க கண்டென்ட் இருக்குது. தமிழ்லேயே வந்து உண்மையிலேயே நல்ல கண்டென்ட்லாம் வருது. நான் ஐடென்டிஃபை பண்ணி டெலகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல வீடியோஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் டெலகிராம் டிஸ்கஷன் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோஸ் பாருங்கள். வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கான்செப்ட் கிளியர் ஆகும். ஸோ இப்படி தான் கொஷின்ஸ் இருக்கும், இந்த மாதிரி கான்செப்டில் தான் வரும், இப்படி தான் நம்ம இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கான்செப்ட் வந்து கிளியர் ஆகும். ஸோ இப்போ பர்சன்டேஜ் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா அதில் இன்க்ரீஸ் டிக்ரீஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கும், பாப்புலேஷன் கான்செப்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன கான்செப்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சால் தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ வீடியோஸ் பார்த்து இந்த கான்செப்டை கற்றுக்கோங்க. அப்படி வீடியோஸ் பார்க்குறப்ப இதிலேருந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. மெயினாக என்ன நோட்ஸ் எடுக்கணும்னா ஃபார்முலாஸ் இருந்தால் ஃபார்முலா, அப்புறம் கான்செப்ட், இந்தந்த கான்செப்ட் இருக்கும், இதுக்கு வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிற கான்செப்ட்ஸு, அப்புறம் கொஷின்ஸு. இதுதான் மெயினாக நீங்கள் வந்து எடுத்துக்கணும். இதை வந்து ஒரு நோட் போட்டு கையால் எழுதி நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நோட்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா சைமல்டேனியஸாக இந்த நோட்ஸை வந்து ரிவிஷன் பண்ணுங்கள். இப்போ இன்றைக்கி பர்சன்டேஜ் பார்க்குறீங்க, அடுத்த நாள் வந்து பர்சன்டேஜில் இன்னொரு கான்செப்ட் பார்க்க போகிறீங்க அப்படின்னா நேற்று பார்த்த பர்சன்டேஜை ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரிவிஷன் பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து மைண்டில் அப்படியே செட் பண்ணி விட்ரும். அடுத்து வந்து புக்ஸ் எடுங்க. இப்போ இந்த வீடியோஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் இந்த புக்ஸ் எடுங்க. ஸோ நான் இதுக்கு முன்னாடி கிறிஸ்பாக சொல்லிட்டேன், அதை நான் அப்படியே எலாபரேட்டாக சொல்கிறேன். புக்ஸை வந்து இப்போ நீங்கள் ஒரு கான்செப்ட் படிச்சிருப்பீங்களே, அந்த கான்செப்ட் வந்து இந்த டைப்பில் கொஷின்ஸ் இருக்கும்ல, அந்த கொஷின்ஸை வந்து சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணிவிட்டு ஈஸியாக இருக்க கொஷினை விட்டுருங்க. உங்களுக்கு கஷ்டம்னு நீங்கள் நினைக்கிறது, மாட்ரேட் அப்படின்னு நினைக்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரவுண்ட் பண்ணுறது, இல்லாட்டி இப்படி போடுறது, இல்லை ஏரோ மார்க் போடுறது, ஏதோ ஒன்று. இது வந்து நான் திரும்பி இதை பார்க்கணும், அப்போ நான் இதை வந்து நோட் பண்ணி வைக்கணும். முடிஞ்ச அளவுக்கு பென்சிலை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பி நம்ம அதை அழிச்சிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இது புரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதை அழிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் பண்ணி வச்சுட்டு அகைன் அந்த கான்செப்டை போய் பாருங்கள். இது வந்து எனக்கு புரியலை, சரி இந்த கான்செப்ட் மறுபடியும் பார்ப்போம். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் பெட்டராக அது வந்து புரியும். ஸோ ஒரு கான்செப்ட் ஒன் டைம் பார்த்துட்டு புரியலை அப்படின்னா அதை அகைன் அண்ட் அகைன் பார்த்துட்டே இருங்க, கண்டிப்பாக அது புரியும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு ஒரு கரெக்டான யூடியூப் சேனல், ஒரு டீச்சர், ஒரு மென்டார் சூஸ் பண்ணணும். நீங்கள் கோச்சிங் இன்ஸ்டியூட் போனீங்கன்னா அவங்களுக்கு பேசிக் கிளாஸ் எடுப்பாங்க. யூடியூப் வீடியோஸில் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நான் வேணால் அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன். ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன், அது ரயில்வேஸ்க்கு போட்டது. பட் இதுக்கு நான் ஏதாச்சும் பார்த்துட்டு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிவிட்டு அப்புறம் வீடியோ போடுறேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆப்ஷன் மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போ இங்கே கான்செப்டை வந்து படிச்சிட்டிங்க. கான்செப்ட் படித்ததுக்கப்புறம் இதிலே வந்து உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ் வீடியோஸை சொல்லிக் கொடுப்பாங்க. சொல்லிக் கொடுத்தாலும் நீங்கள் அதை புக்கில் சால்வ் பண்ணுறப்ப அப்ளை பண்ணி பார்க்கணும்.
அது ஷார்ட்கட்ஸு, ஆப்ஷன் மெத்தட்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு வந்து அது எக்ஸாமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து டஃப்பான கொஸ்டின்னு சில கொஸ்டின்ஸ் இருக்கும். உங்களுக்கே அதை சால்வ் பண்ணும்போதே தெரியும், ஆன்சரே வராது, 1 மணி நேரம் உட்காந்து சண்டை போட்டு இருப்பீங்க. அந்த கொஸ்டினை மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா புக்கு வச்சுருந்தீங்கன்னா புக்லேயே சொல்யூஷன் இருக்கும். நீங்கள் வந்து அதை சொல்லிடுறேன் முன்னாடியே, புக்கில் இருக்க சொல்யூஷனை நீங்கள் திருப்பி நோட்லலாம் எழுதி வைக்க வேணாம். உங்களுக்கு அந்த சொல்யூஷனோட பெட்டரான ஒரு சொல்யூஷன் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒரு நோட்ஸ் மாதிரி இந்த மார்க்கப் நோட்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி நோட்ஸ் போட்டு வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி ஒரு தனியாக இதுக்குன்னு ஒரு நோட் போட்டுக்கோங்க. எனக்கு இந்த சாப்டரில் இந்த கொஷின் வந்து இந்த மாதிரி சால்வ் பண்ணால் இன்னும் ஈஸியாக இருக்குது அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ புக்கில் இருக்க சொல்யூஷன் புக்கிலே இருக்கட்டும், அதை அப்படியே அதிலே பார்த்துக்கோங்க. வேறு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் சொல்யூஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து தனியாக ஒரு நோட்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்படி மார்க் பண்ணுறது வந்து உங்களுக்கு ஃப்யூச்சர் ரிவிஷனுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இப்போ நீங்கள் புக்கெல்லாம் படிச்சிட்டிங்க, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா செக்ஷனல் மார்க்ஸ் போடணும். அடா 24/7 எல்லா கொஷின்ஸும் மிக்ஸ் பண்ணி இதில் வந்து ஃப்ரீ குவிஸ் இருக்கும். இது போகிறதுனால உங்களுக்கு ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். 8 நிமிஷத்தில் 10 கொஷின் சால்வ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து மைண்ட் எவ்வளோ ஸ்பீடாக வேலை பார்க்குன்றது ஈஸியாக உங்களுக்கு வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த ஆப் கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட் புக்கோட சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி வச்சுக்கோங்க. 350 ரூபாலேருந்து 450 ரூபாக்குள்ளே இருக்கும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து இப்போ ப்ரீமியம் ப்ளஸ் அது ப்ளஸ்ஸு கோல்டு கலரில் இருக்கும். ஸோ அதை வாங்கி வச்சுக்கோங்க. இதில் எலைட்டு அப்படின்றது அதெல்லாம் தேவையில்லை. நமக்கு தேவை மெயினாக செக்ஷனல் குவிஸ் இருக்கணும், பிஒய்க்யூ கொஷின்ஸோட டெஸ்ட் இருக்கணும், அப்புறம் மார்க் டெஸ்ட் இருக்கணும். இந்த மாதிரி இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வேணால் என்னோடய லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டெஸ்ட் புக்கு, அதை யூஸ் பண்ணி கூட வாங்கிக்கோங்க உங்களுக்கு. ஸோ இந்த செக்ஷனல் டெஸ்ட் போடும்போது நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆப்ஷனை வச்சு எலிமினேட் பண்ணுறது, ஆப்ஷனை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறதை வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். அப்புறம் ஸ்கிப் பண்ணுறதை அப்ளை பண்ணுங்கள். இந்த கொஷின் போட்டுருக்கப்போ இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இதையும் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ இப்படி மார்க் போட போகிறீங்க அப்படின்னா லைட்டாக இப்போ பர்சன்டேஜ் மார்க் போகிறீங்க அப்படின்னா அதோட நோட்ஸை வந்து ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஸோ திருப்பி நம்ம ரிவிஷன் பண்ணுறப்ப நமக்கு மைண்டில் நின்றும். ஸோ இதுதான் வந்து செக்ஷனல் மார்க்ஸ் வச்சு நம்ம மேக்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறது. இப்போ இந்த மார்க்ஸில் வந்து நம்ம கண்டிப்பாக தப்பு பண்ணுவோம். ஸோ 10 கொஷினில் நீங்கள் 8 கொஷின் கரெக்டாக போட்டிங்க, 2 கொஷின் தப்பாக போட்டிங்க அப்படின்னா அந்த 2 கொஷின் ஒன்று உங்களுக்கு கான்செப்ட் கிளியர் ஆகாமல் இருக்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு ஸ்பீடு பற்றாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சில சில்லி மிஸ்டேக்ஸையும் நம்ம பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் ஒரு நோட்டு போட்டு நோட் பண்ணி வைங்க, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு எங்கேயாச்சும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது எங்கே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிவிஷன் பண்ணுறப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ரிவிஷன் தான். ஸோ நம்ம எதை ரிவிஷன் பண்ணணும் அப்படின்றதான். ஸோ சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஹோல் நோட்ஸையுமே நீங்கள் ஒரு ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஹோல் நோட்ஸு ப்ளஸ் புக்ஸு ப்ளஸ் உங்களோட இந்த ராங் கொஷினோட ஒரு நோட்ஸு, டே, வீக்லி, மந்த்லி. இப்போ இன்றைக்கி பர்சன்டேஜ் பார்க்குறீங்க அப்படின்னா அடுத்த நாள் இந்த கான்செப்டை வந்து மறுபடியும் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அப்புறம் வீக்லி, அந்த வீக்கில் பார்த்த பர்சன்டேஜ் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே கான்செப்ட் எல்லாத்தையுமே ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த மந்தில் வந்து என்னென்ன டாபிக் படிச்சிருக்கீங்க அப்படின்றத வந்து ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து மினிமம் நீங்கள் இந்த மேக்ஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எடுத்துக்க வேண்டிய டைம் மேக்ஸிமம் 6 மந்த். ஸோ இதுக்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கஷ்டம்தான். ஸோ எப்படி இதை வந்து சீக்கிரம் முடிக்கலாம் அப்படின்னா இப்போ கிரண் புக்கே எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதில் வந்து ஒரு 600 பேஜஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ இதை நீங்கள் வந்து 60 டேஸில் முடிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 10 பேஜஸ் வந்து நீங்கள் சால்வ் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதை 60 டேஸில் முடிச்சிடலாம். இதவே வந்து 600 வந்து 15 டேஸில் நீங்கள் முடிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 15 பேஜஸ் படிச்சிங்கன்னா 40 டேஸில் முடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கேல்குலேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும், அதை நீங்கள் வந்து பார்க்கணும். எவ்வளோ சீக்கிரம் நம்ம முடிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து முடிச்சுக்கணும். ஸோ இன்னையிலேருந்து மேக்ஸிமம் ஏப்ரல் அப்படி இல்லாட்டி மே மந்த்துக்குள்ளே வந்து
இந்த மேக்ஸ் சிலபஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஜூன் ஜூலை மந்த் வந்து ஒன்லி ஃபார் ரிவிஷன் மார்க் டெஸ்ட் இதுக்காக மட்டும்தான் இருக்கணும். திருப்பி நம்ம இதை எடுத்து முதல்லேருந்து படிக்கக்கூடாது. அதுக்கு தான் நம்ம டெய்லி ரிவிஷன், மந்த்லி ரிவிஷன், வீக்லி ரிவிஷன்லாம் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கன்ஃபார்ம் மேக்ஸில் ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஃபாலோ பண்ணுங்கள் இதெல்லாம். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. உங்களுக்கு இதில் எதுவும் ஒப்பீனியன் இருந்துச்சு, கமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. CGL 2025 உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் படிச்சுருந்தாங்கன்னா ஷேர் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ.